இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெங்களூர் பேலஸ் தான் பார்க்க போறோம். அங்க பேலஸ்க்கு உள்ள நுழையிறதுக்கு 250 ரூபா கொடுத்தாதான் உள்ள போய் நுழைஞ்சு எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இல்ல தனியாருக்கு சொந்தமானதான்னு தெரியல. வெளியிருந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. பெரிய கார்டனு அதோட இருந்தது பேலஸ். பேலஸ்க்குள்ள எப்படி பார்த்தா சந்திரமுகியில வரும் பாருங்க வீடு, அந்த மாதிரிதான் அதிகமா படி இருந்தது. ஆனா அந்த செவத்துல கூட வந்து இந்த பெயிண்டிங் வேலைப்பாடோட தான் இருந்தது. இந்த ஜன்னல்கள், தூண்கள் அதெல்லாம் 3 தூண் வந்து ஒண்ணு சேர்ந்த மாதிரியே மாடலா இருந்துச்சு. பார்க்க அழகா தான் இருந்தது. அதுல வந்து இது வந்து அந்தப்புறம் மாதிரி போல. அதாவது மேல இருந்தும் கீழே பார்க்கலாம், கீழ இருந்து மேல பார்த்தாலும் அழகா இருந்தது. இந்த மாதிரி இடங்களை தான் எங்களுக்கு வந்து பார்க்க அனுமதிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட பரம்பரைகள்ல வந்தவங்களோட போட்டோஸ் அங்கங்க நிறைய மாட்டி இருந்தது. பழைய காலத்துல இருந்து, அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு முந்தின போட்டோ வரை, ஆமா அது வரைதான் இருந்துச்சு. அவங்க வம்சத்தினர் இது இந்த லாஸ்டா யார் ஆண்டுட்டு இருக்காங்களோ அவங்க வம்சத்தினர் போட்டோ இருந்தது. அங்கங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைய இருந்தது. நிறைய மாடல் மாடலான சேருங்க எல்லாமே இருந்தது. ஆனா அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க யாரும் உட்காரவும் அனுமதி இல்லை. எல்லாமே க்ளோஸ் பண்ணி இருந்தது. ஆனா நிறைய ரூம்ங்க இருந்துச்சு. நிறைய ரூம்ஸ் இருந்தது. ஆனா எல்லாமே பூட்டி பூட்டி தான் இருந்துச்சு. கண்டிப்பா அது வந்து நல்லா பெரிய பெரிய ரூம்ஸா இருந்திருக்கும். அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அதான் நான் நினைச்சேன், நிறைய சந்திரமுகிகள் கண்டிப்பா உள்ள இருக்கும் போல அப்படின்னு. ஆனா எல்லாமே மூடிதான் கிடந்துச்சு, எல்லா ரூம்ஸுமே. இது வெளியில அந்த வெளி தோற்றம், அதாவது வெளிய மட்டும்தான் இது. உள்ளுக்குள்ளலாம் என்ன இருக்குன்றதான் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்களே, அதனால சரியா பார்க்க முடியல. சும்மா அந்த லைட்டா அந்த வெளியில உள்ள அந்த கோட்டை, உட்கார்ந்துக்கிற இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருந்தது. அதே மாதிரி அந்த செவறுகள்ல கூட நல்லா கலைநயமா ஏதோ வரைஞ்சு வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து அந்த விளக்கு போல, அந்த காலத்துல உள்ள விளக்கு வச்சு தொங்க விடுவாங்க பாத்தீங்களா, அது இவ்ளோ பெருசா இருக்கு. இதுலதான் வெளிச்சத்துக்காக விளக்கு வச்சு தொங்க விடுவாங்க போல. நிறைய கலைநயமான பொருட்கள் நிறைய இருந்தது. அது நான் எல்லாத்தையும் எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் சும்மா லைட்டா எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாடு, யானை அதெல்லாம் அதோட காலை வந்து பாடம் பண்ணி அது வந்து சேர் மாதிரி இருந்துச்சு. குதிரைங்க அதோட கால்கள் எல்லாம் பாடம் பண்ணி அதை சேர் மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் மங்குலயே பண்ணி வச்சிருந்தாங்க. இது வந்து பெரிய பானை, அந்த பானை மூடியோட இருந்தது. ஆனா 250 ரூபாய் கொடுத்து இதை பாக்குறது அப்படின்னா அது கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. இது அதிகமான காசு வாங்குறாங்க. இதெல்லாம் டைல்ஸ்லயே சேர் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே செட்டிங்கா இருக்கு எல்லாமே. இங்க உட்கார்ந்து அத கார்டன் மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ள கார்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கார்டன் மாதிரி உட்கார்ந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிற இடம்னு நினைக்கிறேன். பகுதி பகுதியா இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனா ரூம்ஸுகளை மட்டும் மூடி வச்சிருந்தாங்க, யாருக்கும் இது பண்ணாம. அவ்வளவுதான், வெளியே வந்துட்டோம். நிறைய அவங்க யூஸ் பண்ற பொருள் நிறைய இருந்தது. ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. சேருங்க, சாப்பிடுற ஐட்டம், பாத்திரங்க அதெல்லாம் எடுக்க முடியல. அதனால அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து வெளிப்புறத்தை எடுத்தோம். ஏன்னா இவ்வளோ பெரிய அரண்மனையா இருக்கு. ஆனா வந்து எல்லா ரூம்ஸையும் நிறைய பகுதிகளை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மட்டும்தான் நமக்கு காட்டினாங்க. ஆனா 250 ரூபா உள்ள நுழையிறதுக்கு 250 ரூபா வந்து பணம் வாங்கினாங்க. இது கொஞ்சம் அதிகம் தான் என்னை பொறுத்தவரையில. அதுக்கப்புறம் அந்த வெளியில உள்ள கார்டன் தோட்டங்கள்லாம் பார்த்தோம். எல்லாம் மாடலா அழகா இருந்தது. பெரிய கார்டன், சரியான கார்டன் அது. அந்த பேலஸ்க்கு இவ்வளோ பெரிய கார்டன். அதாவது உள்ள இருந்துட்டு வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கவோ இது பண்ணுவோம். ஆனா பெங்களூரை பொறுத்தவரையில நிறைய கார்டன்ஸ் தான் இருக்கு.
பொட்டானிக் கார்டன் அது இதுன்னு கார்டன். ஆனா இது வந்து அந்த பேலஸ்க்கு வெளியில உள்ள கார்டன். நல்ல மாடலா இருந்துச்சு. ஆனாலும் நெறைய பேர் வராங்க பாக்குறதுக்கு. நல்லாதான் இருக்கு அப்டின்ட்டு. ஒரு தடவ பாக்கலாம். அவ்வளோதான். நல்லா இருக்கு.